திருமதி அமல்டா தாமஸ் நினைவு படைப்பாளிகள் 2026 பெருமையுடன் வழங்கும் வண்ணத்து பூச்சிகள் போட்காஸ்டின் தேன் முட்டாய் சீசன் 2 தொடங்கி வைப்பது நான் உங்கள் காசை பபிதானி திருச்சியிலிருந்து. என்னங்க, ஃபஸ்ட்டு எபிசோடோட இந்த எபிசோடில் நிறையா படைப்புகள் இருக்குது, நிறையா விஷயங்களும் இருக்குது. நீங்கள் பார்த்து எபிசோட் 1ல் ஆதரவு வச்ச மாதிரியே எபிசோட் 2லையும் எல்லாருமே ஆதரவுனீங்க. சரி, எபிசோட் 1இன் முதல் சிறப்பு நிகழ்ச்சியாக புதுச்சேரி அரியாங்குப்பம் மணவேலியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி சிறார்கள் கதை சொல்லிகளாக வரப்போகிறாங்க. வாங்க நம்ம எல்லாரும் கதையை கேட்கலாம். இந்த சீசன் 2ல் எபிசோட் 1ல் முதல் கதை சொல்லியாக வரப்போது யாருன்னு தெரியுமா? நம்ம கவினேஷ் தான் வரப்போகிறாங்க. வாங்க கவினேஷ், உங்கள் கதையை சொல்லுங்கள். My name is Kavinesh. I study in 5th standard B section, Government Primary School. ஒரு ஊர்ல மணவெளி புதுச்சேரி ஒரு ஊர்ல ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல மக்கள்லாம் மகிழ்ச்சியோட இருந்தாங்க. அவங்க ஒரு நாள் பௌர்ணமி அப்ப எல்லாரும் இருக்கக்குள்ள தூங்கிட்டு இருக்கக்குள்ள ஒரு பேய் வந்துச்சான். அந்த ஒரு வீட்டுலதான் எல்லாருமே எல்லா ஜாமான் தூக்கி போட்டு வந்துச்சான். ஒரு நாள் எல்லார் வீட்டுக்கு வந்த ஒரு ஜோசிய ஐயரு பார்க்க போனாங்க. அந்த ஐயரு சொன்னாராம், இந்த வீட்டுலதான் எடுத்து ஜாமான் வைக்காதீங்க, நீங்க தனியா இருங்க, அப்ப நீங்க மயக்கம் போட்ட மாதிரி ஆசிட் கொடுங்க, அது என்ன பண்ணு பாப்போம் சொல்லக்குள்ள அவங்க அது மாதிரி பண்ணாங்களாம். அது மாதிரி அந்த ஐயரு ஒருத்தவங்க வீட்டுல இருந்தாங்களாம். அந்த ஐயரு தான் மந்திரம் போட்டுட்டு இருந்தாராம். அந்த அங்க போடக்குள்ள அந்த பேய் அந்த வீட்டுக்கு வந்தோடனே அப்படியே அந்த பிடிச்சிட்டாங்களாம். அந்த பேய பிடிச்சோடனே, நீ ஏன் இப்படிதான் பண்ற கேட்கட்டோன்னே அவங்க எப்படி செத்தாங்க, ஏன் இப்படி பண்ற, நான் செத்த காரணம் அதான் இது பண்றேன் சொன்னோடனே, ஒரு கிராமத்துல நானு வாழ்ந்துட்டு இருந்தேன், ஒருத்தவங்க வில்லைங்க தான் வந்து என்னை வெட்டி போட்டு போயிட்டாங்க, அதனால மக்கள் அவங்களதான் சாவடிச்சிட்டு இருக்கேன், அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன், அதான் சொல்லிட்டு போயிட்டாங்க. கவினேஷ், உங்களோட கதை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்லேயே பேய் கதையை சொல்லி எல்லோரையும் பயம்புத்திட்டீங்க. சரி, பேய் வந்து ஊர்க்காரங்க எல்லாருமே என்னை கொன்னதா சொல்லி எல்லாத்தையும் பழி வாங்குது. ஆனால் இந்த காலத்தில் பேய் பிசாசு அப்படின்னு சொல்லி வளரக்கூடிய நம்ம அறிவை நாம் அழிக்கக்கூடாது என்பது தான் எனது எண்ணம். சரி, உங்கள் கதை ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எங்கள் வண்ணத்து பூச்சி குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துகளும் நன்றிகளும். சரி, அடுத்து யார் கதை சொல்ல போகிறாங்கன்னு தெரியுமா? காவியதர்ஷினி தான் கதை சொல்ல போகிறாங்க. வாங்க கதையெல்லாம் கேட்கலாம். My name is Kaviyadarshini. I'm studying 4th standard B section, மணவெளி அரியாங்குப்பம் ஸ்கூல், புதுச்சேரி. ஒரு ஊரில் சிண்ட்ரெல்லான்ற ஒரு பொண்ணு இருந்தாங்க. அந்த பொண்ணு வந்து அவங்களோட சித்தி வீட்டில் தான் இருந்திருக்கா. சித்தி வீட்டில் இருந்ததுனால அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. ஒன் டே வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்போ ஒரு பார்ட்டி வச்சுருந்தாங்க. அந்த சித்தியோட பொண்ணு மட்டும் மேக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. சிண்ட்ரெல்லான்ற பொண்ணு மட்டும் அங்கேயே இருந்துட்டாங்க. அப்புறம் மேஜிக்கல் லேடி வந்து, நீ 12 மணிக்குள்ளே இது இருந்தால் உனக்கு பம்கின் வண்டியும் அப்புறமா ட்ரெஸ்ஸும் காஸ்டியூமும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டா அந்த பொண்ணு அங்கே போனபோது அந்த சித்தியோட பொண்ணு அங்கே தான் இருந்திருக்காங்க. டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட போய் டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறமேட்டா 12 மணி ஆனதுக்கப்புறம் அந்த சிண்ட்ரெல்லான்ற பொண்ணு வந்து படிக்கட்டு இறங்கி கீழே வரும்போது கிளாஸ் ஷூவை வந்து அங்கேயே விட்டுட்டு வந்திருப்பா, ஒரு ஷூவை. அதுக்கப்புறமேட்டா அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து பின்னாடி தேடி போயிட்டு இருக்கும்போது கிளாஸ் ஷூ மட்டும்தான் கிடச்சிருக்கும். கிளாஸ் ஷூவை தேடி அடுத்த நாள் வந்து எல்லார் வீட்டுக்கும் போய் வந்து செக் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க, யாருக்கு இந்த ஷூ கரெக்டாக இருக்குன்னு பார்க்கும்போது. அப்புறமேட்டு அந்த சிண்ட்ரெல்லா வீட்டுக்கு வரும்போது அந்த கீழே வந்து அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க. மேலே வந்து சிண்ட்ரெல்லாவோட ரூம், மேலே யாருமே அவ்வளோ போக மாட்டாங்கன்றனால மேலே ஒரு ரூம் வந்து அந்த சிப்பாய் தான் ஒருத்தவங்க பார்த்துருக்காங்க. அதனால மேலே போய் கதவு தட்டி பார்க்கும்போது சிண்ட்ரெல்லாவோட ஷூவை கரெக்டாக கண்டுபிடிச்சதுனால அவங்க 2 பேரும் ஆனாயிட்டாங்க. தேங்க்யூ.
சூப்பர் காவியதர்ஷினி, உங்கள் கதை ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எப்போ கேட்ட சிண்ட்ரெல்லா கதை, இப்போ உங்கள் மூலமாக எனக்கு நீங்கள் அந்த சிண்ட்ரெல்லா கதையை ஞாபகப்படுத்திருக்கீங்க. நன்றி. சித்தி வீட்டில் சிண்ட்ரெல்லா சந்தித்த கொடுமைகள் அதிகம். ஆனாலும் பிரின்ஸ் செய்த சிண்ட்ரெல்லாவை நல்ல விதமாக வாழ வைத்தார். பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கி நன்மை கடலிலும் பெரிது என்ற திருக்குறளுக்கு ஏற்ப நல்ல மனதுடன் உதவி செய்த பிரின்ஸை நாமும் பாராட்டுவோம். உங்கள் கதையும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இதே மாதிரி நிறைய கதை சொல்லணும்னு எங்கள் வண்ணத்து பூச்சி குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். வணக்கம். அறிவியலோடு இணைந்த சுவாரஸ்யமான ஒரு நிமிடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். சரி, அறிவியல் சிந்தனை என்னன்னு தெரியுமா? சோப்பு எப்படி கையில் உள்ள கிருமிகளை நீக்குது, அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கைகளில் இருக்கும் சோப்பு, அதுக்கப்புறம் கிருமி வெறும் தண்ணீரால் கழுவுனா போதுமா? இல்லை. அதனால தான் நம்ம சோப்பு யூஸ் பண்ணுறோம். சோப்புக்கு ஒரு சிறப்பான தன்மை இருக்குது. சோப்போட மாலிக்யூல்ஸ் அழுக்கு, அதுக்கப்புறம் எண்ணெயோட ஒட்டி அதை தண்ணீரோட சேர்த்து கழுவி போகுது. அதனால் கைகளை சோப்போட நல்லா தேய்த்து தண்ணீரால் கழுவும் போது கைகளில் இருக்கும் பலவிதமான கிருமிகளை அழுக்கையும் நீக்குது. இதுதான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருக்கும் ஒரு சிறிய அறிவியல் செயல். ஃப்ரெண்ட்ஸ், அதனால் சோப்பால் கைகளை கழுவுனா மட்டும் போதுமா? இல்லை, அதோட அறிவியல் சிந்தனை என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட சின்ன சின்ன செயல்களை பின்னால் இருக்கும் ஏன் எப்படி என்பதை தேடுவோம், சிந்திப்போம், சோதிப்போம், அறிவியலோடு வாழ்வோம். சரி, இப்போ நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம் வாங்க. அடுத்து யார் கதை சொல்ல போகிறாங்கன்னு தெரியுமா? நம்ம கதையாக யார் கதை சொல்கிறாங்க நம்ம கதை மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். என் பெயர் தலீன். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். இது என் சொந்த கதை. ஒரு ஊர்ல ஒரு அடர்ந்த காடு இருந்துச்சான். அந்த காட்டுல பக்கத்துல சிட்டி இருந்துச்சான். ஆனா அந்த காட்டுல இருந்து ரொம்ப தூரம் போனோம். ஆனா அதுக்கு போறதுக்கு 1 வருஷம் ஆகுமா அந்த சிட்டிக்கு போக. அங்க ஒரு வேடம் இருந்தானா. அந்த வேடம் வேட்டையாடி மிருகங்களை வேட்டையாடி சாப்பிடுவானா. அங்க ஒரு சிவன் கோயில் இருந்துச்சான். அந்த சிவன் கோயிலுக்கு டெய்லியும் போவானா. அப்ப அவன் கடன் வாங்கியிருப்பானா. அந்த காட்டுள்ளே நிறைய வீடு இருக்குமா, அங்கெல்லாம் கடன் வாங்கியிருப்பானா. அப்ப அன்னைக்கு ஒரு நாள் அவங்களுக்கு அந்த வேடனை தூக்கிட்டு போயிட்டாங்களாம் காசு தரலன்னு. தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த வேடன் சாப்பிடவே இல்லையாம். 10 நாளா சாப்பிடவே இல்லையாம். ரொம்ப பசி எடுத்துச்சுன்னு சொல்லி வெளில விட்டாங்களாம். வெளில விட்டதுக்கு அப்புறம் அவன் சுத்தி முத்தி பார்த்தான். ஒரு 2 விலங்குகள் தான் கச்சுது. புலி, சிங்கம் தான் கச்சுது. அதுவும் அவனுக்கு கிடைக்கல. அம்புலாம் சிந்திக்கிட்டே இருந்துச்சு. லாஸ்டா அவன் ஒரு மரத்து மேல ஏறி உக்காந்தான். அன்னைக்குதான் சிவராத்திரி. அவனுக்கு தெரியாம வில்வ மரம் மேல உக்காந்துட்டான். அப்ப மான் வந்துச்சு. மான் தண்ணி குடிக்க வந்துச்சு. தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு ரொம்ப பசி எடுத்ததுனால அவனும் அதை சாப்பிடலாம்னு சொல்லி அம்பு எடுத்தான். அப்ப வில்வ இலைலாம் இருந்துச்சுல, கீழே சிவன் சிலை இருந்துச்சு. வில்வ இலை எல்லாமே சிவன் சிலை மேல வந்துச்சு. அப்ப அந்த மான்கிட்ட அம்பு எடுத்த உடனே அந்த மான் பார்த்துட்டு, கொல்லாத, நான் தண்ணி குடிதான் வந்தேன், தெரியாம வந்துட்டேன், சாரின்னு சொல்லிட்டு நான் கெஞ்சி கட்டுட்டு மன்னிச்சு ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிடுச்சான். நான் திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சான். எனக்கு புள்ள குட்டிலாம் இருக்கு, தேடுவாங்கன்னு சொல்லி போயிடுச்சான். போனதுக்கு அப்புறம் திரும்பி இன்னொரு மான் வந்துச்சான். குட்டிங்களோட வந்துச்சான். 3 மானும் தண்ணி குடிக்க வந்துச்சான். தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த ஒரு நாள் முடிஞ்சிச்சு. ஒரு நாளும் அவன் சாப்பிடாம இருந்தப்ப அப்ப சிவன் சிலைக்கு அந்த இலைய சும்மா பிச்சு போட்டே இருக்கும்போது சிவன் சிலை மேல ஊந்துக்கிட்டே இருந்துச்சான். அப்ப அன்னைக்கு சிவராத்திரி முடிஞ்சினான். ஒரு காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் 3 மான் வந்துச்சான். 3 மான் வந்ததுக்கு அப்புறம் அதையும் வேட்டையாடலாம் சொல்லி போச்சான். அப்ப பெரிய மான் என்ன வேட்டையாது, நான் என் பிள்ளைங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சான். நான் வேணாம், அவங்க தனியா இருப்பாங்க அவங்க அப்பா கூடன்னுச்சான். வேணான்னு சொல்லி அவங்க இன்னொரு குட்டி சொல்லிச்சான், நான் என்ன வேட்டையாது, நானும் சாப்பிட்றேன்னு சொல்லிச்சான். இன்னொரு குட்டியும் சொல்லிச்சு, நானும் வேட்டையாரு, நான் என்ன சாப்பிட்டுக்கோ, அம்மாவும் பாப்பாவும் அப்படியே இருக்கட்டும்னு சொன்னதுக்கப்புறம் அந்த மான்
நான் வந்து என்னை கொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவனுக்கு பரிதாபமாக ஆயிடுச்சான். எங்கள் வீட்லேயும் ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கும் பசிக்கும், எல்லாரும் வீட்டில் பட்னியாக இருப்பாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவன் அந்த மானியம் விட்டான். தண்ணி விட்டதுக்கப்புறம் திரும்பியும் அத்தனை நாளில் அப்போ வந்து திரும்பியும் வில்வ இலை எடுத்து சிமெண்ட் சிலை மேலே போட்டால் 2வது காரியமும் முடிஞ்சுது. மூணாவது நாள் வந்து ப்ராமிஸ் பண்ண எல்லா மானும் வந்துச்சான். மான் வந்தப்ப இவனுக்கு ப்ராமிஸ் பண்ண போதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அதிர்ச்சி ஆகி போய் என்னது இது ப்ராமிஸ் பண்ண மான்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லப்ப வில்வி இலையெல்லாம் பொச்சு போட்டு அவன் கீழே இறங்கிட்டான் நான் மரத்து மேலேருந்து. அப்போதான் அவனுக்கு தெரிஞ்சுது நம்ம 3 நாளாக இந்த வில்வ இலை சிவன் மேலே வந்து வில்வ இலையை போட்டுருக்கோம், 3 காரியம் முடிஞ்சிச்சா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லா மானும் வந்துச்சான். கீழே இறங்கினதுக்கப்புறம் எல்லா மானும் வந்ததுக்கப்புறம் எந்த மானை கொல்றதுன்னு நல்லா யோசிச்சதுக்கப்புறம் வேணாம் நீங்கள் எல்லாரும் போங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவனை வந்து சிவன் பிரம்மரு எல்லாரும் வந்து காட்சி அளிச்சாங்களாம். அந்த நேரத்துலேயே மான்லாம் போயிடுச்சான், நன்றி சொல்லிச்சு. அப்போ வந்து காட்சி அளிச்சாங்களாம். கடவுளே எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் ஏழையாக இருக்கேன், சிட்டிக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும் போகிறதுக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சிவன் வந்து வரம் கேட்டாராம். ஒரே ஒரு வரம் கேளு, நான் என்ன வரம் தரனாலும் செய்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ வந்து நான் அடுத்த ஜென்மத்தில் நான் ஒரு ராஜாவாக இருக்கணும்னு சொன்னார், இந்த உலகத்துக்கே ராஜாவாக இருக்கணும்னு சொன்னாராம். சரின்னு சொல்லி சிவனும் அந்த வரத்தை கொடுத்துட்டு போயிட்டாராம். அதுதான் அந்த மான்லாம் வந்துச்சுல்ல, அந்த எந்த மானையும் வேட்டையாடாமல் போயிட்டே இருக்கும்போது ஒரு சிங்கம் பட்டுச்சான், பெருசான்ச்சான். அடுத்த பக்கத்துல யானை பட்டுச்சான். யாரை கொல்றது, யானையை கொன்னா அதுக்கு கொன்னா சாவாது, சிங்கத்தை கொல்லலாம்னு சொல்லி அம்பு எடுத்து விட்டானா. சிங்கமும் மாட்டிச்சான். வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு அடுத்தது முடிஞ்சிச்சான். அந்த கடையில் வந்து அந்த குழந்தை எல்லாமே பெருசானதுக்கப்புறம் அடுத்த ஜென்மத்தில் ஒரு பெரிய ராஜாவாகி உலகத்துக்கே யார் யாரெல்லாம் ஏழையாக இருக்காங்க, காட்டில் அந்த மாரிலாம் இருக்காங்களோ அவங்களுக்கு வீடு கட்டி நல்லா செஞ்சுக்கிட்டு பொற்காசுலாம் வாடி விலகிக்கிட்டு இருந்தாராம். தேங்க்யூ. யார் கதை சொன்னாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? நம்ம தலீன் தான் கதை சொல்லியிருக்காங்க. அவங்க ரொம்ப அருமையாக கதை சொல்லியிருக்கீங்க தலீன். விலங்குகளை கொன்று உணவாக்கும் ஒரு வேட்டைக்காரன் அவனோட கொடிய மனசை இறைவன் மன்னித்து நல்ல மனிதனாக தெரித்து விட்டார் என்பதை நீங்கள் சொன்ன கதை மூலமாக எங்களுக்கு தெரியுது. இதே மாதிரி நிறைய கதை சொல்லணும்னு எங்கள் வண்ணத்து பூச்சிக்குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அடுத்து யார் கதை சொல்ல போகிறாங்கன்னு தெரியுமா? பூமிகா தான் கதை சொல்ல போகிறாங்க. வாங்க பூமிகா, கதையை சொல்லுங்க. My name is Bhumika. Fifth standard B section. School is Manavelli GPS Manavelli Government School. அரியாங்குப்பம் புதுச்சேரி. ஒரு ஊர்ல ஒரு மயில் இருந்துதான். அந்த மயிலுக்கு ஒரு குட்டி குழந்தை இருந்துதான். அந்த மயில் வந்து அன்னைக்கு அந்த குட்டி குழந்தைக்கு சாப்பாடு எடுக்க போச்சாமா. சாப்பாடு எடுத்துட்டு வரக்குள்ள வந்து வழியில ஒரு பையன் நின்றுட்டு இருந்தான். அந்த பையன் அந்த மயிலை கொட்டி என்ன பண்ணா, மயிலே நீ வச்சிருக்க சாப்பாடு எனக்கு தரையான்னு மயில் கிட்ட கேட்டான் அந்த பையன். நான் வந்து என்னோட குழந்தைக்கு எடுத்துட்டு போறேன் அந்த சாப்பாடா அப்படின்னு மயில் சொல்லிச்சாம்மா. அதுக்கப்புறம் வந்து இல்லை நீ சரி எடுத்துகிட்டு போ, நான் என்கிட்ட நிறைய சாப்பாடு இருக்கேன், அதை நான் உனக்கு தரேன், நீ எடுத்துகிட்டு போய் அதுக்கிட்ட கொடுக்குறியான்னு கேட்டுச்சாம்மா. மயில் வந்து அதுக்கு சொல்லிச்சு, இல்லை வேண்டாம் எனக்கு இந்த சாப்பாடே போ அப்படின்னு சொல்லிச்சாம்மா. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து வீட்டுக்கு போய்த்தான், மயிலும் அதோட வீட்டுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் அன்னைக்கு மழை பெஞ்சுதா. மயிலோட வீடு வந்து காத்துல அடிச்சுன்னு போயிட்டாமா. அதனால அந்த பையன்கிட்ட வந்து உங்க வீட்டுல என்ன கொஞ்ச நேரம் இருக்க நீங்களா அந்த மயில் கேட்டுதான் அந்த பையன்கிட்ட. அவள்தான். சூப்பர் பூமிகா, நீங்கள் சொன்ன கதை ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஒரு பையன் பசிக்குதுன்னு வருத்தமாக போய் மயிலை போகிற வழியில் மயில் வந்து எய்த்தாப்பில் சாப்பாடு எடுத்து வந்துருந்துச்சு. மயில்கிட்ட போய் மயிலே எனக்கு பசிக்குது, கொஞ்சம் உணவு தர முடியுமா அப்படின்னு கேட்டான் அந்த பையன். அதுக்கு உடனே மயில் வந்து இல்லை
என் பிள்ளைங்களுக்கு நான் வந்து உணவு கொடுக்கணும், அதனால தர முடியாதுன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு சர்டைனில் வந்து மயிலோட வீடு உடஞ்சிருச்சு. மயில் வந்து காலையில் அந்த சாப்பாடு கேட்ட பையன் வீட்டுக்கு போய் நாங்கள் வீட்டில் தங்கிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த பையன் எதையும் மனசில் வச்சிக்காம சரின்னு சொல்லிட்டான். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, யார் ஹெல்ப் கேட்டாலும் ஹெல்ப் பண்ணணும். எனக்கு இந்த கதை கேட்கும் போது எனக்கு ஒரு பழமொழி ஞாபகம் வந்துச்சு. தன்னை போல் பிறரையும் நேசி அப்படின்ற பழமொழி தான் எனக்கு ஞாபகப்படுத்தி வந்துச்சு. இதே மாதிரி நிறையா கதை சொல்லணும். எங்கள் வண்ணத்து பூச்சி குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். சிந்திக்கு தூண்டுங்கள் குழந்தைகளை சுயமாக சிந்திக்கு தூண்டுங்கள் துளியும் உங்கள் என்னும் கலக்காதபடி குழந்தைகளை சிந்திக்க பழக்குங்கள். சிந்திக்கு தூண்டுங்கள் குழந்தைகளை சுயமாக சிந்திக்கு தூண்டுங்கள் துளியும் உங்கள் என்னும் கலக்காதபடி குழந்தைகளை சிந்திக்க பழக்குங்கள். அடுத்து யார் கதை சொல்ல போகிறாங்கன்னா நம்ம தனஸ்ரீ தான் கதை சொல்ல போகிறாங்க. சரி வாங்க தனஸ்ரீ, கதையை சொல்லுங்க கேட்கலாம். என் பேர் வந்து தனஸ்ரீ. ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் B செக்ஷன். மை ஸ்கூல் நேம் இஸ் கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல் மணவெள்ளி, அரியாங்குப்பம், புதுச்சேரி. ஒரு ஊரில் ஐஸ்கிரீம், கேரட், உருளைக்கிழங்கு இருந்துச்சான். அப்போ எல்லாரும் அவங்க வீட்டிலேருந்து பார்க்குக்கு போகலான்னு ஐஸ்கிரீம் கூட்டதுனால ஐஸ்கிரீம் போச்சான். அப்போ வந்து ஐஸ்கிரீம் வந்து ஐஸ்கிரீம் வந்து கூட்டதுனால அங்கே ரொம்ப வெயில் அடிச்சதுனால ஐஸ்கிரீம் உருகிடுச்சான். அதனால தக்காளியும் வெங்காயமும் அழுதுச்சான். அப்போ வந்து தக்காளியும் வெங்காயமும் அழுதுட்டு வரும்போது தக்காளியை ஒரு லாரி வந்து ஏற்றிடுச்சான். வெங்காயம் கேட்டுச்சான், வெங்காயம் அழுதுச்சான். ஆனால் நான் சாகும் போது யாரு நான் அழுவான்னு கடவுள்கிட்ட கேட்டுச்சான். ஒரு ஒளி வந்து சொல்லிச்சான், உன்னை சாகும் போது எல்லாருமே அழுவாங்க அப்படின்னு சொல்லிச்சான். அதனாலதான் வெங்காயம் கட் பண்ண எல்லாரும் அழுகுறாங்க. சூப்பர் தனஸ்ரீ, நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஐஸ்கிரீம், தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் வச்சு நீங்கள் கதை சொன்னீங்க. ஐஸ்கிரீம் வந்து இறந்தப்போ தக்காளி வெங்காயம் அழுதுச்சு, தக்காளி இறந்தப்போ வெங்காயம் அழுதுச்சு. அப்போது நான் இறக்குறப்போ யார் என் அழுவா அப்படின்னு வெங்காயம் போய் கடவுள்கிட்ட போய் அழுதுடுச்சு. கடவுள் ஒரு ஒளி மூலமாக வந்து நீ இறக்கும்போது எல்லோரும் அழுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம வெங்காயத்தை வெட்டும்போது நம்ம கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுது அப்படின்ற கதையை நீங்கள் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. உங்கள் கதை மூலமாக நம்ம வெங்காயம் வெட்டும் போது கண்ணிலேருந்து தண்ணி வருதுல, அதோட தத்துவத்தையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதே மாதிரி நிறையா கதை சொல்லணும். எங்கள் வண்ணத்து பூச்சிக்குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நான் இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். சரி, நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம எங்கே போவோம்? ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். எதுக்கு போவோம்? நம்ம உடம்புல என்ன பிரச்சனை இருக்கோ அதை நம்ம சரி பண்ண போவோம். இதே நம்ம வீட்டில் வளர்க்குற பெட்ஸுக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா நம்ம எங்கே போவோம்? வெட்டினரி டாக்டர்கிட்ட போவோம். இதுவே காட்டில் வாழ்கிற விலங்குகளுக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா அதுங்க எங்கே போவோம்? அதுதான் நம்ம இப்போ கதை மூலமாக பார்க்க போகிறோம். சரி, இதை கதையை எழுதின ஆத்தர் யாருன்னா லின் சாயிங். இதை தமிழாக்கம் பண்ணது ஆதி வள்ளியப்பன். இதை வெளியிட்டு பண்ணது வந்து புக் ஃபேர் சில்ட்ரன்ஸ். அதுக்கப்புறம் நான் இதை வந்து எங்கே படித்தேன்னா கதை உலகம் அப்படின்ற வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நான் இந்த கதையை படித்தேன். சரி வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு காட்டில்
ரொம்ப உண்ணியாக இருக்குது. காட்டில் நிறையா உண்ணி இருக்குது. அங்கே வாழ்கிற விலங்குகள் உடம்புலலாம் உண்ணியாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுச்சு, விலங்குகளுக்கு ரொம்ப அவதியாக இருந்ததுனால, விலங்குகளுக்கு அதுவும் இல்லாமல் உடம்பும் சரியாததுனால வந்து பறவைகள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணிச்சு. அதில் ஃபஸ்ட்டு பேஷண்ட்டாக வந்தது காட்டெருமை தான் வந்துச்சு. அதுக்கு வந்து ரொம்ப உடம்புலலாம் உண்ணி ஒட்டி வந்துருந்துச்சு. அதை வந்து யார் வந்து அதுக்கு வந்து சரி பண்ணி விட்டாங்கன்னா, உண்ணி கொக்கு அப்படின்ற பறவை தான் காட்டெருமைக்கு சரி பண்ணி விட்டுச்சு. அதுக்கப்புறம் காண்டாமிருகத்துக்கும் அதே மாதிரி பிரச்சனை தான். அதுக்கு வந்து உண்ணி கொத்தி தான் காட்டெருமைக்கும் சரி பண்ணி விட்டுச்சு. முதலைக்கும் அதே மாதிரி தான். முதலைக்கு வந்து உப்பு கொத்தி அப்படின்ற பறவை தான் சரி பண்ணி விட்டுச்சு. அதனால் காட்டில் குட்டி குட்டி பூச்சிகளை அழிக்கிறதுக்கு பறவைகள் ஹெல்ப்பாக இருக்குது. பறவைகள் வந்து என்ன நினச்சிருக்கு, காட்டில் உள்ள எல்லா விலங்குகளும் ரொம்ப துன்பப்படுது, அதனால் வந்து எல்லா பறவைகளும் ஒன்றா கூடி ஒரு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணியிருக்கு. இதே மாதிரி நம்மளும் எல்லா விலங்குகளாக இருந்தாலும் சரி, மனுஷங்களாக இருந்தாலும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அவங்கள்ட்ட நம்ம வந்து பொறாமை பார்க்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அவங்களுக்கு நம்மளும் ஹெல்ப் பண்ணணும். சரி, நம்ம வயலில் வந்து செயற்கை உரம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இயற்கை உரத்தை தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரி, இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? இதே மாதிரி உங்களுக்கு அடுத்த தடவை வந்து இன்னொரு கதை புது கதையோடு வரேன். நன்றி. அடுத்து யார் கதை சொல்ல போகிறாங்கன்னு தெரியுமா? ஹரிப்பிரியா தான் கதை சொல்ல போகிறாங்க. வாங்க ஹரிப்பிரியா, கதையை சொல்லுங்க. My name is Haripriya. I am standard is 5th standard B section. I am Government Primary Manaveli Ariyanguppam Puducherry School. அது நான் வந்து இல்லை, ஒரு ஊரில் ஒரு புலி, அதுக்கப்புறமா நிறையா மாடு இருந்துச்சு. எல்லா மாடுக்கும் ஒரு குட்டி இருக்குது. அந்த மாடு வந்து ஒரு நாள் அவங்க வந்து காட்டுக்கு மேய்க்கிட்டுன்னு போகும்போது ஒரு புலி அங்கே இருக்கும். மாடுலாம் மேய்ஞ்சிட்டே இருக்கும்போது மாடு மேய்க்கிறவங்க புல்லாங்குழல ஊதுனதுக்கப்புறம் எல்லா மாடும் வந்துடும். வந்ததுக்கப்புறம் புலி வந்து எல்லா மாடையும் துரத்துச்சு. அதில் வந்து ஒரு மாடு வேற வழியில் மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது புலி பார்த்துட்டு அதை துரத்த ஆரம்பிச்சுது. அது வந்து அந்த மாடு வந்து அது தன்னோட கன்றுக்குட்டியை நினச்சி அது ஓடிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு மலைப்பகுதி வந்ததுக்கப்புறம் அது வந்து என்னை விட்டுடு, சற்று நேரத்திலே நான் போயிட்டு பாலை கொடுத்துட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த புலி வந்து நான் எப்படி உன்னை நம்புறது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த மாடு வந்து நான் சத்தியம் பண்ணுறேன், எனக்கு சத்தியம் பண்ணால் கடவுளே என்ன தண்டனை கொடுப்பாரு சத்தியத்தை மீறினா அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறமா அந்த புலி வந்து சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே போன உடனே எல்லா மாடும் அழுது வான்னு கூப்பிட்டுச்சு. அழுத்ததுக்கப்புறம் பால் கொடுத்துட்டு அது வந்து தன் குட்டிக்கிட்ட சொல்லிட்டு அது போச்சு. அது வந்து சொல்லிச்சு, நீங்கள் போயிட்டீங்கன்னா நான் யார் மடியில் தூங்குவேன், யார் என்னை கொஞ்சுவா, யார் வந்து எனக்கு பால் கொடுப்பா அப்படின்னு சொல்லி அழுதுச்சு. அதுக்கப்புறமா அங்கே போனதுக்கப்புறம் புலி வந்து சத்தியமே நீ வந்து உண்மையாக வந்ததுக்கப்புறம் நான் எப்படி உன்னை கொல்றது, உனக்கு நல்ல மனசு தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுருச்சு. அவ்வளோதான். படித்தேன். சூப்பர் ஹரிப்பிரியா, நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக விலங்குகள் எல்லாம் வச்சு சொல்லியிருக்கீங்க. இதே மாதிரி நிறையா கதை சொல்லணும்னு எங்கள் வண்ணத்து பூச்சி குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நம்ம இந்த வாரத்தோட இறுதி பக்கத்துக்கு வந்துட்டோம். இந்த வாரத்தில் சொன்ன எல்லா கதைசொல்லிகளும் ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க. அதுவும் டிஃப்ரெண்ட்டாக அனிமல்ஸ்லாம் வச்சு ஐஸ்கிரீம், தக்காளி, வெங்காயம், சிண்ட்ரெல்லா ஸ்டோரிஸ் நிறையா சொல்லியிருந்தீங்க. இதே மாதிரி நிறையா கதை சொல்லணும்னா எங்கள் வண்ணத்து பூச்சி குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் தட்டுங்க. அடுத்த வாரத்தில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு ஆசை பவிதாலினி, திருச்சியிலிருந்து. நன்றி. அன்பின் வழியே இருப்பது, அறத்தில் முதலாய் நிற்பது,